அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சமீப காலமா பாத்தீங்க அப்படின்னா அந்த பிராய்லர் சிக்கனோட விலை பாத்தீங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்கு. போன மாசம் டிசம்பர்ல ஆரம்பிச்சு இப்போ ஜனவரி மாசம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்ற மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா ஏறி இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 300 ரூபா ரேட்டுக்கு மேல கடந்து போய்கிட்டு இருக்கு. இதனால பாதிக்கப்பட போறது யாரு அப்படின்னா மக்கள் தான். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனா இந்த விலை ஏன் ஏறுது, இது இறங்குமா இறங்காதா, இறங்குனா எப்ப இறங்கும் அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ணே, நீங்க பெரிய ஆளுண்ணே. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. ஆனா இந்த ஒரு மாசமாவே பாத்தீங்கன்னா கறி வாங்க வரவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா என்ன சிக்கன் ரேட் இவ்வளவு ஏறிடுச்சு, சிக்கன் ரேட் இவ்வளவு ஏத்துட்டீங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க, நாங்களாம் எப்படி சாப்பிட்றது, நாங்களாம் சிக்கனே வாங்கக்கூடாதா, இதுக்கு மேல சிக்கனே வாங்க முடியாது போலியே அப்படின்ற மாதிரி. அது அவங்க கஷ்டம். ஏன்னா 200 ரூபா 220 ரூபா 250 ரூபாய்க்கு விற்று இந்த சிக்கன் இன்னைக்கு 300 ரூபாயை கடந்து மேலதான் போய்கிட்டு இருக்கு. 300 ரூபாயை கடந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது கூடுதலா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 60 ரூபா 70 ரூபா 80 ரூபா அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஆகுது. அப்படின்னும் போது அவங்க அதை கவலைப்படதான் செய்வாங்க. ஆனா அது ஏன் ஏறுது அப்படின்றத அவங்க யோசிக்கிறது கிடையாது. சில பேர் பாத்தீங்கன்னா கார்த்திகை மாசம் முடிஞ்சிருச்சு, இன்னமும் ஏன் ரேட் இந்த மாதிரி விற்கிறீங்க, கார்த்திகை மாசம் தான் உங்க ரேட் அதிகமாக யாரும் சாப்பிட மாட்டாங்க, நீங்க ரேட் அதிகமாக விற்கீங்க அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கறாங்க. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கார்த்திகை மாசம் வேறு, இப்ப நடக்கிற பிரச்சனை அப்படின்றது வேற. இப்போ பாத்தீங்கன்னா கோழி பண்ணை உரிமையாளர்கள் அவங்க கோழியை வளர்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்ற மாதிரி தான் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது கோழி பண்ணை உரிமையாளர்களுக்கும் கோழி உற்பத்தியாளர்களுக்கும் இடையே போராட்டம் போய்கிட்டு இருக்கு. பண்ணக்காரங்களுக்கு கம்பெனிக்காரங்க அவங்க கேட்குற தொகையை கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு பண்ணக்காரங்க பண்ற போராட்டத்தினால இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த தமிழ்நாட்டில் முழுக்க எங்கேயுமே கோழி வளர்ப்பு கிடையாது. கோழி வளர்ப்பு கிடையாது அப்படின்றதுனாலேயே இங்க தமிழ்நாட்டில் எடுக்க வேண்டிய கோழிகளை தமிழ்நாட்டில் இருக்கிற கறிக்கடைக்காரங்க எல்லாருமே, அதாவது டீலர்ஸ், இவங்களாம் பாத்தீங்க அப்படின்னா ஆந்திரா, கேரளா, கர்நாடகா சொல்லலாம் ரேட் ஏறிக்கிட்டு தானே இருக்கு. இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே பார்த்துருப்பீங்க, ஒரு கஸ்டமர் லைவா அவரும் நானும் பேசிட்டு தான் இருக்கு. அவரோட மனநிலை இல்லை, கஸ்டமராக வரக்கூடிய ஒவ்வொருத்தரோட மனநிலையும் அப்படியா தான் இருக்கு. என்ன இவ்வளோ ஏறிச்சு இப்படியே ஏறிச்சுட்டு காரணம் இதுதான். தமிழ்நாட்டில் உற்பத்தி அப்படின்றத மேக்சிமம் அதை நிப்பாட்டிட்டாங்க. இப்போ வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளி மாநிலத்துலேருந்து தான் வருது. இந்த முன்னாடி சொன்ன மாதிரி தான் கர்நாடகா, ஆந்திரா, கேரளா இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற மாநிலங்கள் அங்கேருந்து தான் நம்மளுக்கு இறக்குமதி ஆகிக்கிட்டு இருக்கு. அதனால தான் இவ்வளோ ரேட்டும். டிரான்ஸ்போர்ட் எல்லாமே சேர்த்து தமிழ்நாடு ஊர்ல போகிறதுக்கும் வெளி மாநிலம் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது டிரான்ஸ்போர்ட் அப்புறம் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் சேர்த்து தான் இது வைப்பாங்க. அதனால தான் ஏறுறது. சரி, இது ஏறுறதுக்கான காரணம் போராட்டம் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நாளில் அதை பேச்சுவார்த்தை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, முத்தரப்பு பேச்சுவார்த்தை அப்படின்ட்டு. அதுவும் இப்போதைக்கு நிப்பாட்டி வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது முத்தரப்பு பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஓரளவுக்கு நிலைமை சீராகும். இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தா இந்த விலை இன்னும் ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து இது எப்போ ஏறும் அப்படின்னா, இப்போ பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு, பண்ணக்காரங்களுக்கும் கண்பணிக்காரங்களுக்கும் சுமூகமான முடிவு வந்துருச்சு அப்படின்னா அதுல இருந்து ஒரு 45 நாள் இப்போ கோழி குஞ்சை கோழி குஞ்சு கண்பணிக்காரங்க கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி தான் பண்ணக்காரங்க அதை வளர்க்குறதுக்கு 45 நாள் குறைஞ்சது ஆகும். அப்படி 45 நாள் கழிச்சு கோழி வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் தமிழ்நாட்டில இருந்து ஏற்றுமதி அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். அப்படி நடக்கும் பட்சத்துல தான் நம்மளுக்கான விலை அப்படின்றது ஓரளவுக்கு சீரா இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு விஷயம்,
இது வந்து நடக்கலை அப்படின்னா விலை இன்னமும் அதிகப்படியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படி வந்து பண்ணக்காரங்க கேட்குற ரேட்டை கம்பெனிக்காரங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னாலும் அது பணக்காரங்களுக்கு சாதகமாக இருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு கடையில் என்ன விலை விற்றுட்டு இருக்காங்களோ 300 சம்திங் அப்படின்ற மாதிரி வித்துட்டு இருக்காங்களா, இதை வந்து ஸ்டாண்டர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முன்னாடி எப்படி 200+, அதாவது 200 ரூபாய்க்கு மேலே அப்படின்ற மாதிரி இருந்ததோ, இனிமேல் அது வந்து பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி ஸ்டாண்டர்டாக 300 ரூபாய்க்கு மேலே அப்படின்ற மாதிரி எடுத்துறது வரது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 6 ரூபா 50 காசு கொடுத்துட்டு இருக்க இடத்துல இன்னைக்கு கம்பெனிக்காரங்க 20 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அந்த காஸ்ட்டையும் இதில் தான் சேர்ப்பாங்க. அது பணக்காரங்களுக்கு சாதகமாக அமையும். ஆனால் வாங்குற வாடிக்கையாளர்களுக்கு அது சாதகமாக அமையுமா அப்படின்னா இல்லை. ஏற்கனவே இதே மாதிரி தான் ஒரு வாட்டி 2020 சம்திங் என்னவோ போராட்டம் பண்ணாங்க. அப்போவும் வந்து பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி தான் அதுக்கு முன்னாடி 150, 180, 200 இருந்தது அந்த போராட்டத்துக்கு. அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு மேலே அப்படின்ற மாதிரி வந்தது. ஸோ அந்த ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ 300 ரூபாய் இன்னைக்கு ரேட்டு போய்கிட்டு இருக்குன்னா இதே ரேட்டு 300 ரூபா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு போராட்டம் முடிந்ததுக்கு அப்புறமும் போகலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் இந்த லைனில் இருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு தெரிஞ்சு ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கேன். இந்த போராட்டம் சீக்கிரம் முடியணும் அப்படின்ற வேண்டிக்கிறோம். விவசாயிகள் அவங்களும் நல்லபடியாக இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும். ரேட்டு கம்மியாக இருந்தாலும் நம்மளுக்கும் நல்லா தானே, நம்மளும் நல்லா இருக்கணும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மறுபடியும்.